மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. மகரம் ராசி நண்பர்களுக்கு 3/10/2024க்கு பிறகு எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக்கி உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். 3ஆம் தேதி அதிகாலை 3:18 வரைக்கும் கிரகண தோஷ காலம், அதாவது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய காலம். இந்த தோஷ காலம் முடிஞ்ச உடனே மகர ராசிக்கு ஒரு மகத்தான வெற்றி பாதை அப்படிங்கிறது திறக்க போகுது. இந்த பாதையில நீங்க பயணிக்க போறீங்க. மகர ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் நல்ல மனம், நல்ல குணம், இரக்க குணம், அன்பு, கருணை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம். இளகிய மனப்பான்மை, எதையுமே விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசிக்காரவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. என்ன வேணும் கேளு தர்றேன், உயிர் ஒண்ணுதான் மிச்சமா இருக்குது, அதையும் வேணாலும் தாரேன் அப்படின்னு சொல்லி கர்ணன மாதிரி குடை வள்ளல் மனம் படைத்தவர்கள் தான் இந்த மகர ராசி நண்பர்கள். ஆனா அப்படி சொல்லியும் கூட ஆப்போசிட்ல மகர ராசிக்காரவங்களுக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வாங்கவே முடியாது. உறவுகள் கூட எவ்வளவு வேணாலும் வாங்குவங்க கிட்ட, ஆனாலும் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இந்த மகர ராசிக்காரங்களுடைய மனம் அங்கதான் பயங்கரமான வேதனைப்படும். ஒரு தாய் தகப்பன் கூட சில நேரங்களில் நம்முடைய முன்னேற்றத்துக்கு பக்கபலமா இருப்பாங்க. ஆனா 100ல 1 2 பேர் அதே தகப்பனார்கள் இடைஞ்சலாக கூட இருப்பாங்க இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. இதுவும் அன்றாடம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான். சகோதர சகோதரிகள், அவர்கள் வழியிலும் கூட நீங்க நல்ல பேர் வாங்க முடியாது. எவ்வளவோ கொடுப்போம், எவ்வளவோ எடுப்போம், எவ்வளவோ வாங்குவோம், எவ்வளவோ வைப்போம். ஆனாலும் தொடச்சிட்டு கூட போவாங்க. தொடச்சிட்டு போனாலும் போனவங்க மனசு ஆறாது. இனியும் போனா என்ன சுரண்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மகராசி உங்களை அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் கொடுத்தும் கூட நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஒரு 2 ஸ்டெப்பு முன்னேற முடியாதுங்க. 2 ஸ்டெப்பு முன்னேறியாச்சுல அடுத்த நிமிஷமே ஆப்போசிட்ல உங்களுக்கு பொறாமையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஆயிரும். எப்படி அப்படி போகலாம்? நேத்து வரைக்கும் நான் வேற மாதிரி பார்த்தனே, இன்னைக்கு பார்த்தா ஆள் பயங்கரமா போயிட்டு இருக்கா அப்படியா? இது எப்படி சாத்தியமாகும்? பணம் எங்கேருந்து வந்துச்சு இவ்வளவு முன்னேற்றம் அடைகிறதுக்கு? இப்படியெல்லாம் உங்களை உற்று நோக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே நம்மள மாதிரி அன்பா கருணையா பாசமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படி நடக்காது சாமி. எரிமலை குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம முன்னேற்றத்தை பார்த்து. அந்த எரிமலை குழம்பா கொதிச்சு பொங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழக்கூடாது, இதான் அவங்களுக்கு. நம்ம என்னய்யா பாவம் செஞ்சோம், என்ன கொடுமை செஞ்சோம், எந்த கோயில்ல போய் நம்ம பாவத்தை தீர்க்கிறது? வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை, எத்தனையோ தோஷங்களை கழிச்சோம். ஆனாலும் இந்த கந்திஷ்டி தோஷத்தை கழிக்கவே முடியல. 2 ஸ்டெப்பு முன்னுக்கு வர முடியல. 2 ஸ்டெப்பு ஏறினா 4 ஸ்டெப்பு நம்ம வலிக்கு விழுகிற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது. நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நல்ல பேர் வாங்கிட்டு இருப்போம், நமக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் ரெடியாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை சுரண்டி விட்டு இல்லாதமெல்லாம் சொல்லி இறக்கத்தான் பார்க்குறாங்க. அங்கேயே நம்ம இறக்கித்தான் வர்றோம். சில நேரத்தில் வேலையை விட்டே மாற்றி விட்டுறாங்க. ஒரு நல்ல இடத்துல நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியாது, அங்கே வச்சுக்கிற மாட்டாங்க. ஆக மேலிடம் வச்சுக்கிட்டாலும் இடையில இருக்கிறவங்க நம்மளை இருக்க விட மாட்டாங்க. இல்லாதப்பெல்லாம் போட்டு கொடுத்து ஆளை காலி பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஜென்மத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தது ஒரு மிகப்பெரிய பாவமா இல்லை புண்ணியமா, என்ன கர்மம் செய்யறதுக்கு தான் இந்த மகர ராசியில் நாம் பிறந்தனோம் அப்படின்னு சொல்லி இந்த மகர ராசி நண்பர்கள் புலம்பாத நாட்கள் இருக்காது. மகர ராசி நண்பர்கள், நீங்கள் புலம்பாத நாட்கள் இருக்காது. அவ்வளவு தூரம் புலம்ப வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, சனி பகவானுடைய வீடு, கர்மஸ்தானம், தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ்களில் ஆக்டிவேட்டாக அழகாக அற்புதமாக
செயல்படக்கூடியவங்க, மற்றவங்களை வசீகரித்து செயல்படக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே மகர ராசிக்காரவங்க தான். இந்த மகர ராசிக்காரவங்கள்ட்ட நீங்க பேசி பார்த்தாலே உங்ககிட்ட பேசினாலே அவ்வளவு பவ்யமா, அழகா பேசுவீங்க. உங்களோட பேச்சுல வந்து அவ்வளவு பவ்யம் இருக்கும். அவ்வளவு ஒரு தெய்வீக மனம் கமழும்ங்க உங்க பேச்சுல. மெல்லிசா அப்படியே மயிலிறகு தடவிட்டு போன மாரி பேசுவீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரவங்க நீங்க. ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே சாமி! நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போச்சே! அப்படி போயிருமா? எதிர்வரும் காலங்கள் உடல் நமக்கு அப்படி ஆயிருமா? அப்படின்லாம் நினைச்சு நீங்க வேதனைப்படுவீங்க. இதெல்லாம் உண்மை. மகர ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கைய வந்து நாம அவருடைய வாழ்க்கை பக்கங்கள புரட்டி பார்த்தா, ரொம்ப கொடூரமா இருக்கும். நீங்க கடந்து வந்த பாதைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய கரடுமுரடான பாதைகள் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது சாமி. அந்த அளவுக்கு தாண்டி வந்து ஒரு இடத்துல ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்திருக்கிற நேரத்துல கூட நம்மளால நிம்மதியா உட்கார முடியாது. ஆக என்னதான் பொருளாதார முன்னேற்றத்துல போய் நம்ம உச்சத்துல இருந்தாலும், அந்த பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு எப்பவுமே கண்ண உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். நாம எப்பவுமே 10 அடி கீழ சரிக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுதல் இல்லையா? அப்ப இந்த மாரி குடும்பத்துல எல்லாத்தையும் குடுத்து கெட்ட பேர் வாங்கி நம்ம வேதனைப்பட்டுட்டு உட்கார்ந்திருப்போம். அந்த மாரியெல்லாம் நீங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் தான். ஆனா நமக்குன்னு ஒரு காலம் வருமா? வராதா? அப்படின்னு சொல்லி நெறைய எதிர்பார்ப்புகளோட நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நெறைய மகர ராசி நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் உங்களுக்குன்னு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கும். நீங்க நல்லா வந்து ஜாதகத்த உற்று நோக்கி ஆய்வு பண்ணி சில விஷயங்கள் வெளிய எடுத்தா தான், அந்த நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது பார்த்துட்டு, கெட்டத ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்கள் வழியாக நம்ம பயணிக்க முடியும். இங்க தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. உங்க ஜாதகத்த தெளிவா பாருங்க. நம்ம ஜாதகத்துல யாரு யோகாதிபதி, யாரு அவயோகி, யாரு கரணநாதன், யாரு நட்சத்திர பலம் மிக்கவர், வார பலம், திதி பலம் யாரு பலமா இருக்கிறாங்க, எந்த திதி நமக்கு பலமா இருக்கு, எது நமக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு, எந்த பாத வழி போனா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், எந்த பாத வழி போனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பொருளாதாரத்தை தக்க வைச்சு 4 பேர் மாரி நல்லா வாழலாம், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்துல இருக்குதுங்க சாமி. நீங்க கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க ஒரு நல்ல ஜோதிடத்த பார்த்து ஆய்வு பண்ணி அந்த ஒரு கைடு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், கரெக்ட்டா நீங்க பற்றி பிடிச்சு போயிட்டே இருப்பீங்க. அதாவது சுற்றுலாவுக்கு போனா, அந்த சுற்றுலா பாதையை வழிவகுத்து நம்மள அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு கைடு, டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க. அந்த மாரி வாழ்க்கையிலயும் உங்களை பயணிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற மிகப்பெரிய கைடர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாரி உள்ள நல்ல ஒரு ஜோதிடரை நீங்க பார்த்து, உங்க ஜாதகத்த காட்டி, உங்களுடைய சந்தேகங்கள் தீரும் வரைக்கும் கேளுங்க. உங்க சந்தேகங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புல நீங்க கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. அப்ப தெளிவு ஆயிருச்சுன்னு சொன்னா, நம்ம பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெளிவா இருக்கும். அப்போ எப்பேர்ப்பட்ட விஷயத்தையும் மாற்றி அமைச்சு, நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போய் நம்ம பொருளாதாரத்தோட நல்லா வசதி மிகுந்த வாழ்க்கையை வாழாட்டி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கெல்லாம் ஜாதகங்கள்ல கண்டிப்பாக பலன் இருக்குது. இத நீங்க தெளிவா ஆய்வு பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கிரகண தோஷம் நிறைய நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த 3ஆம் தேதி நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறமா குருவும் தன்னுடைய வக்ரகதியில் பயணிப்பார். சனியும் வக்ரத்தில் இருக்கிறார். குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு விழுகுது. 9ஆம் இடத்துல விழுகுது. 11ஆம் இடத்துல விழுகுது. அப்ப 9, 11 அப்படிங்கிறது 11 அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய நிலைமையில இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது. ராசி வலுப்பெறுது. என்னங்க விஷயம்? அடுத்து என்னங்க நடக்கும்? வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்க நினைச்ச மாரி நீங்க என்ன நினைச்சீங்களோ, அதை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுக்கான பொருளாதாரம் இருக்கிற நிச்சயம் முன்னேறக்கூடிய அமைப்பில தான் இருக்கும். உங்க வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்கள் மீது கோபதாபப்பட்டு பிரிஞ்சு போனா கூட நட்பு பாராட்டி திரும்பி வருவாங்க. அதே மாரி இதுவரைக்கும் உங்க கூட இருந்து யார் யாரெல்லாம் துரோகபாதங்கள் செய்தார்களோ அவர்களெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு தக்க தண்டனை குடுக்குற மாரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இடம் எந்த அளவுக்கு பவ்யமா இருக்குமோ, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ, அதை விட பன்மடங்கு நமக்கு கோபத்தையும் காட்ட முடியும். ஆக செவ்வாயினுடைய பார்வை மகரத்திற்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். எதையும் சாதிப்பீங்க. எதையும் துணிச்சலா செய்ய முடியும். உங்களுடைய பயணம் வேற மாரி இருக்கும்ங்க. உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். இப்ப
இப்ப இந்த குரு வக்ர காலம் அப்படிங்கிறதெல்லாம் 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது, உங்கள வந்து பிடிச்சு நிப்பாட்டவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டுருப்பீங்க. உங்க பயணம் சிறப்பா போயிட்டுருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, மண், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். தொழில்ல இருந்த இதுவரைக்கும் இருந்த மந்த நிலைகள் மாறி, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். லாபம் பன்மடங்காக இருக்கும். 11ஆம் இடம் அபிலாசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசாபாசைகளோட எல்லாம் இருந்தீங்களோ, அந்த ஆசாபாசை கனவுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பில இருக்கும். புரியுதுங்களா? அப்போ கலர் கலரா நாம கண்ட கனவெல்லாம் இப்ப நிஜமாகவே நிறைவேறப் போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள் அப்படிலாம் இந்த காலகட்டத்தில இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்க இப்போ என்ன என்ன உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மறு ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்தால், அத நான் மறுபடியும் பிறக்கணும். எனக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வளமா இருக்கணும். அப்பயாவது நான் நல்லா வாழணும்னு சொல்லி சில பேரு கேட்பீங்க இல்லையா? அந்த மறுஜென்மம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எடுக்கக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. எடுத்துட்டீங்க. நல்லா வாழப் போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எதிர் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற 4 மாத காலங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கவலையே படாதீங்க. அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருக்கலாம். உங்கள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள யாரும் ஒண்ணும் அசைக்கவே முடியாது. இதுவரைக்கும் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கலாம் உங்க காலடியில வந்து விழக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. ஏன்னா, அப்படி வந்துட்டாங்கன்னு நீங்க மெய் மறந்துறாதீங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா மெய் மறந்துறாதீங்க. அதெல்லாம் பாசாங்கு காட்டுறாங்கன்னு அர்த்தம். நீங்க மறுபடியும் பைய திறந்து அள்ளி குடுத்துறாதீங்க. அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள நீங்களே எப்பவுமே ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கிறங்க. கண்டபடி செலவுகள் செய்யாமல், கண்டபடி பிறருக்கு உதவி செய்றதுக்கு கூட ஒரு கால நேரம் பாருங்க. இரக்கப்படுறதுக்கு ஒரு கால நேரம் பாருங்க. யாரா இருந்தாலும் பரவால்ல. உங்க குடும்பத்த தவிர்த்து மற்ற யாரா இருந்தாலும் உறவினர்கள் யாரா இருந்தாலும் பரவால்ல. பார்த்து கவனமா செய்யுங்க. சரிங்களா? அப்போ நமக்குன்னு ஒரு பிடிப்புத்தன்மை அப்படிங்கிறது வேணும். அப்ப அந்த பிடிப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில ஏற்படும். நிச்சயமாக மறுஜென்மம் எடுத்தது மாரி தான். மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இந்த கிரகண தோஷத்துக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுத்து மகிழ்வான காலமாக இருக்கும். அப்ப நினைச்சதெல்லாம் சாதிச்சு, நல்ல அமைப்பில இருக்க போறீங்க. அப்போ உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். குடும்ப தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். எல்லா விஷயங்களிலும் புதிதான வேலை வாய்ப்புகள், இதுவரைக்கும் தொழில் முடக்கங்கள் இருந்தால் அதனுடைய நிவர்த்தியாகி, தொழிலெல்லாம் நல்லா அபிவிருத்தியாகி போயிட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மகர ராசி வந்து நம்பர் 1 இடத்துல இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்க நீங்கலாம் நம்பர் 1 இடத்துல இருக்க போறீங்க. அதில உங்க சுய ஜாதகம்லாம் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில யோக தசை, தசாபுத்திகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா கவலையே விட்டுறலாம் நீங்க. அருமையான காலகட்டம். நல்ல பயண காலகட்டம். நிச்சயமா 100க்கு 90% நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பில தான் இப்போ உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்குது. உங்கள் நேர காலங்களும் இருக்குது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியம் வெற்றி. உங்களுடைய ஆசை, பாசை அத்தனைகளும் ஆசாபாசைகள் உங்களுக்கு வந்து அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பில இருக்குதுங்க. எல்லோரும் எல்லாரையும் அனுசரிச்சு போயி வாழ்க்கைய தெய்வீகமா வாழக்கூடிய அமைப்பில இந்த மகர ராசியினுடைய நிலை இப்போது இருக்கப் போகிறது. அடுத்து வர்ற காலங்களும் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? மகர ராசி நண்பர்களே, இந்த பதிவ நீங்க மறுபடியும் கேட்டு பாருங்க. என்னென்ன விஷயங்கள நீங்க பின்னடைவ சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது. இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றமான காலகட்டம். அதற்கான கிரக அமைப்புகள் சூப்பரா செயல்பட போகுதுங்க. சரிங்களா? அருமையா இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வணங்கி வழிபடுங்க. குலதெய்வம் குடுத்தால் தான், குலதெய்வம் சம்மதிச்சால் தான், மற்ற தெய்வங்கள் குடுத்தால் நம்ம வீட்டுக்கு பொன் பொருள கொண்டு வர முடியும். அப்போ முதலாவதாக குலதெய்வத்தை வணங்கி வழிபடுங்கள். பின்பு உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறத நீங்க வணங்கி வழிபடுங்கள். ஜாதக ரீதியாக கோயில்கள் இருக்கும். அதெல்லாம் உங்க ஜாதகத்த பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜாதகத்த பார்த்து குறைநிறைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில நம்ம சரி பண்ணிக்கலாம். நமக்கான தொழில் முடக்கம் ஏன் இருக்குது? எப்படி சரி பண்றதற்கான பரிகார வழிமுறைகள் எல்லாம் ஜாதகத்தில இருக்கும். ஒருவேளை நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. குறைந்த கட்டணத்தில உங்களுக்கான பலாபலன்களை நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் மகர ராசிக்காரர்கள் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவேன். மிக்க நன்றி.